வணக்கம் நண்பர்களே. விவசாயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது மழை, மண், விவசாயிகளோட கடின உழைப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார், விவசாயிகள் படுற கஷ்டத்தை விட விளையாட்டுத்துறையில் படுற கஷ்டங்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம அந்த டாப்பிக்கில் போவேணும், அது நமக்கு தேவையில்லாத. ஓகே, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நம்ம போய் ஒரு வார்த்தை அப்படிங்கிறத பேசணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறது மழை பெய்யலையோ இல்லை வெயில் அதிகமாக இருக்கோ, பயிர் சரியாக வளரலையோ, இது எல்லாம் ஒரு கவலையாக இல்லாமல் இன்றைக்கி நாம் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கட்டும், கடனுக்கு வரக்கூடிய வட்டியாக இருக்கட்டும், இதுதான் விவசாயிகள்கிட்ட ஒரு பெரும் அதிருப்தியும் அந்த பெரிய மனக்கலப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் உலக அளவில் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாத காலங்களாக அதிகமாக பேசப்பட்டு வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 40% ஆஃப் விவசாய தொழிலில் பார்த்திங்கன்னா அவங்களோட கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியாமலும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, அந்த வட்டிக்கு வட்டி கட்டுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி விவசாயிகளுடைய நிலைமை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அந்த ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் விவசாயிகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஏன் ஒரு விவசாயி வாங்கின ஒரு கடனை கட்டுறதுக்கோ அதில் திருப்பி செலுத்துறதுக்கோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒரு இமாலய விஷயமா இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அரசு அறிவிக்கிற கடன் தள்ளுபடி என்ற ஒரு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இதோட பின்னணியில் என்ன இருக்குது, ஏன் விவசாயிகளுடைய கடனை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கட்டும் எல்லாருமே தள்ளுபடி பண்ண முடியல, அண்டு இதுமாரி விவசாயிகள் வாங்குகிற கடனை ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் ஒரு விவசாயியாக நாம் அவங்கள்ட்ட கடனை தள்ளுபடி பண்ணுன்னு போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில் நாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம விவசாயிகள் ஏன் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கும் புரியல. நானும் ஒரு விவசாயி தான், நானும் எதுக்கு அவங்கள்ட்ட போய் தள்ளுபடி பண்ண பிச்சை எடுக்கிற மாரி ஒரு நிலைமையாகவும் கொண்டு வந்து நிற்கிது. அது அரசாங்கங்கள் தள்ளுபடி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவும் நினைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கங்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, விவசாயிகளும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் எனக்கு தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்டு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு மேலே எந்த ஒரு விவசாயிகளும் என்னுடைய கடனை போய் தள்ளுபடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. விவசாயிகளுக்கு கடன் அப்படிங்கிறது இந்த ஒரு பூகம் விளையாத பொழிச்சு போனால் அதாவது விளையாத போனதுனால ஏற்பட்ட நஷ்டத்தினாலேயோ அதுமாரிலாம் கிடையாது. ஸோ இது ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால விவசாயிகளோட கடன் சுமை அப்படிங்கிறது பயங்கரமாகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் காரணங்கள் பார்த்திங்கன்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லி நான் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உரமாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும், உழவு ஓட்டக்கூடிய டிராக்டராக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. கணிசமான விலை உயர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உரத்தோட விலை அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்காத அளவில் பார்த்திங்கன்னா உயர்ந்துருச்சு. இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கே விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது தேவை. குறிப்பாக வச்சுக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு விதை ஊன்ற வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 15,000 வரைக்கும் அவருக்கு ஒரு கையிருப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ வச்சிருக்க ஒரு நபருக்கு 45,000 to 50,000 வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களே தேவைப்படுது. இதுக்குன்னா உழவு ஓட்டி விதை ஊனி அதை கூலியாளுக்கு கூலி கொடுத்து மூவாகிறது வரைக்குமே இவ்வளோ செலவுகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப ஆரம்ப காலகட்டத்திலே அவருக்கு பண தேவை அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துலையே அவர் பார்த்திங்கன்னா லோன் அப்படிங்கிறது எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறார். ஓகேவா? அடுத்ததாக பேங்க்கில் லோனுக்கு வட்டி வாங்குறத தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதோட வட்டியோட விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் போகுதே தவிர குறையிறதெல்லாம் கிடையாது. முன்னே இருந்ததை விட இப்போ வட்டியோட சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போகுது. வட்டிக்கு வட்டி கட்டி அந்த வட்டியை கொண்டு போய் அசலில் சேர்த்து அதுக்கு வட்டி கட்டி அந்த ஒரு நிலைமைகளில் இன்றைக்கி விவசாயிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாலுமே கூட அன்னைக்கு அது மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை பார்த்திங்கன்னா அது அறுவடை பயிர் விளைஞ்சி அது அறுவடாகி மார்க்கெட்டுக்கு வரும்போது அப்போ சந்தையில் டிமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அதனால் அதோட விலைகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததோட மட்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு தக்காளி 1 கிலோ 1 ரூபாய்க்கு போனது 2 ரூபாய்க்கு போன கதை இருக்குது. வெண்டங்காய் இதுமாரி எல்லா காய்கறியிலையுமே 2 ரூபா 3 ரூபாய்க்கு 1 கிலோ போன நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல உற்பத்தி ஆகி அந்த இடத்துல வந்த பிரச்சனைகள் தான் காரணம். இதற்கு தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணங்கள். விவசாயிகள் ஏன் கடன் வாங்குறாங்க, என்ன ஒரு இஷ்யூஸ் ஏற்படுது அப்படிங்கிறது. இப்படி வாங்கி பயிர் நஷ்டம் அடையும் போது விவசாயிகள் அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்க? கட்ட முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் இப்போ மஞ்சள் பயிர் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ விவசாய கடன் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ மொத்தமாக நஷ்டமாகி போயிடுச்சு. மிஞ்சி போனால் ஒரு 40,000 50,000 தான் வந்திருக்கு அவங்கள்ட்ட. மீதி எல்லாம் உழவுக்கு அதுக்கு செலவுக்கே சரியாக போயிடுச்சுன்னா அந்த 40,000 வச்சு அந்த 1.5 லட்ச ரூபா கடன் அவங்களால கட்ட முடியுமா அப்படின்னா கட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு கந்து வட்டிக்கு காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 1.5 லட்சம் கூட இந்த லோனை கட்டி இப்படி நான் இதுனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குவாங்க. அதுக்கு ஒரு 1 மாத கால அவகாசம் 1.5 லட்சத்துக்கு பக்கமாக வரும். ஓகேவா? அந்த 1.5 லட்சத்தை அவங்க கட்டி மூட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கந்து வட்டியில் வந்து 2 ரூபா வட்டியோ 3 ரூபா வட்டியோ 4 ரூபா வட்டியோ 5 ரூபா வட்டியோ போட்டு அந்த வட்டி காசு அவங்கள்ட்ட கொடுத்து அந்த 1 மாத காலத்தில் அதை ரிட்டீட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதற்கான செலவுகளே அவங்கள்ட்ட இல்லாத இருக்குது. ஒரு சில டைம் வந்து கூட்டுறவு சங்கங்களையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பணத்தை கட்டிடுறோம் அப்படின்னா கட்டின 1 மாதத்தில் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சில டைம் 4-5 மாதம் தள்ளி போய் அப்புறமேட்டுக்கு லோன் கொடுக்கறதும் இருக்கா. ஸோ அந்த 5-6 மாதத்துக்கான வட்டி இருக்கு இல்லையா, கந்து வட்டியில் வாங்க வட்டி, அந்த வட்டி காசை கொடுக்கறதுக்கே முடியாத நிலைமையில் இன்றைக்கி விவசாயிகள் நிறையா பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகள் வாங்கக்கூடிய கடனுக்கான ஒரு தீர்வாக இருக்காது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தான் ஆட்சி மாறுது. அப்போ எல்லாம் போய் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத கேட்குறோம். மீதி இருக்கக்கூடிய 4 வருஷம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்காவது நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சோ எலெக்ஷனுக்கு அப்பயோ தான் விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் அரசியல் தலைவர்கள் கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் அது பேசும் பொருளாக மாறுதே தவிர அதுக்கு முன்னாடியே பின்னாடியே அது ஒரு பேசும் பொருளாக மாறுறது கிடையாது. அப்போ இதற்கான தீர்வுகள் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அடுத்த வருஷம் விவசாயிகள் இப்போ உடனே கடன் வாங்குவாங்க, விவசாய கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த டைமில் கட்ட முடியாத சிரமப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன கதை அந்த கந்து வட்டிக்கு வாங்கி இந்த நாட்டை கொடுத்து அந்த 5-6 மாதத்துக்கான கந்து வட்டியை 2 ரூபா வட்டியோ 3 ரூபா வட்டியோ அந்த காசை கட்ட முடியாத கஷ்டப்பட்டு அதுக்கு அசிங்கப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதற்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு சரியான தீர்வுகள் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறதான். அதை தவிர ஒரு பெரிய தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதற்கு ஒன்றே ஒன்று தான், என்னென்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா பயிர்களுக்குமே கொடுத்தாங்க. தக்காளினா கிலோ இவ்வளோ தான், அது எவ்வளோ இதாக வேணாலும் போகட்டும், அதெல்லாம் தேவையே இல்லை. விவசாயிகிட்டேருந்து குள் பண்ணும்போது தக்காளினா இவ்வளோ தான், வெண்டங்கானா இவ்வளோ தான், மக்காசோளம்னா இவ்வளோ தான். ஒவ்வொரு பயிர்களுக்கும் எம்எஸ்பி அப்படிங்கிறது மஸ்ட்டு இருக்கணும். அந்த எம்எஸ்பியில் தான் வாங்கணும். ஏன்னா போன வருஷம் கூட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மக்காசோளத்தை பொறுத்தவரைக்கும் 2300 ரூபா சொச்சம் இருந்துச்சு. ஆனால் வாங்கின ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2000 ரூபா 2050 ரூபா அந்த ஒரு ரேட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட கம்மியாக எக்காரணம் கொண்டும் விவசாயிகள்கிட்ட பொருளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப டைட்டாக கட்டுப்பாடோடு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் விவசாயிகள் இதற்கு மேலே விவசாயத்தை விட்டு போகிறத மறந்துட்டு கொஞ்சமாவது விவசாயம் பண்ண ஒரு எண்ணமாவது விவசாயிகளுக்கு வரும். மொதல் விஷயம் 2. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் வாங்குறது அந்த நஷ்டம் அப்படிங்கிறதால ஓரளவு சமாளிச்சிருவாங்க. அடுத்ததாக உண்மையிலேயே அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் உதவி செய்யணும், ஃபினான்ஷியலாக பணம் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியல் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா ஒரே விஷயம் தான், விவசாயிகள் கடன் அப்படிங்கிறது கொடுக்கறத கொஞ்சம் மாறுபடணும். எப்படி மாறுபடணும் அப்படின்னா, இப்போ வந்து அடங்கல் வாங்கி விவோட்ட அதை வாங்கி இதை வாங்கி போய் 1.5 லட்சமோ 1 லட்சமோ வந்து இந்த பயிர் பண்ணியிருக்கேன் அந்த பயிர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க கடன் வாங்கி அந்த கடனை அவங்க சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்களான்னா கிடையாது. அவங்க வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகவோ இல்லை வேறு ஏதாவது செலவோ ஏதோ ஒன்று, அதாவது அதுவும் விவசாயிகளோட அவங்க செலவுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர ஆனால் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்களான்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபிட் கார்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அக்ரி டெபிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மாடலில் ஒரு டெபிட் கார்டு மாதிரி கொடுக்கணும். இந்த டெபிட் கார்டோட நோக்கம் இதுலேயும் பயன்படுத்தலாமே இடம்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்குது. எல்லா ஊர்லேயுமே உரக்கடைகள் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா உரக்கடைகளுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடக்கூடிய அந்த ஐடியாக இருக்கட்டும், அந்த கார்டாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க உரக்கடைகளில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய வகையில் அது இருக்கணும். அந்த கார்டில் உரக்கடைகளில் மட்டும்தான் பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோவில் அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இதோடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சு அந்த அமௌண்ட்டை வந்து அந்த கார்டில் அரசாங்கம் போட்டு விட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து குறிப்பிட்டையோ இல்லை எல்லா உரக்கடைகளையுமே அவங்க வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் அதை அந்த உரமோ பூச்சி மருந்தோ விதையோ இது வாங்கிறதுக்கு சம்மந்தமான விஷயங்களில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாத நிலமையில் போயிடும். அப்படிங்கிறப்ப இதை வந்து அவங்க சொந்த செலவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது குறையும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயாகவோ இல்லை அப்படின்னா வந்து ஒரு 2% 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயாவோ கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது இது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு வேலை ஓகேங்களா, பயிர் விளைஞ்சிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு, அது எப்படா ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி இவங்க வந்து இதில் ரீபேமெண்ட் இவ்வளோ நாட்களில் பண்ணிட்டாங்கன்னா ஓகேனா இதுவும் வந்து அரசாங்கத்தை வந்து ஏமாத்துறதுக்கு விவசாயிகள் அதுவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வரலான்னு சொல்ல இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கார்டே கொடுத்துட்றாங்க, பயிர் நல்லா விளைஞ்சிருது, எல்லாமே பண்ணிவிடுது, உடனே அதை பே பண்ணாத அப்படியே வச்சிடுறது.
ஓகே, வருஷ கணக்கில் பே பண்ணாத வச்சுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். என்னென்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் ஆதார் கடிமா அதில் லிங்க் பண்ணிவிட்டு ஒரே தட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கடனை நீ அடிச்சுனா அடுத்தது வாங்கலாம். இல்லைப்பா உனக்கு உண்மையிலேயே நஷ்டமாக இருக்கா அப்படின்னா விஓ அப்ரூவல் கொடுக்கட்டும். ஓகேங்களா, விஓவாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களாக இருக்கும், அவங்க செக் பண்ணுவேன்னா ஒரு ஊரில் ஒரு விவசாயிக்கு மட்டும் ஃபுல்லாக நஷ்டம் அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, அதாவது நஷ்ட ஈடாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான விஷயங்கள் வந்து மொத்தமாக தான் நடக்கும். அந்த வில்லேஜ் ஃபுல்லாக தான் மழை பெய்யாத ஒரு நஷ்டமாகும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நஷ்டமாகும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் நஷ்டமாகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லோன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் முன்னெடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட ஒரு விவசாயிக்கு மட்டும் எடுக்கலாம். ஓகேவா, இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாகவே நஷ்டமாயிருக்கு அப்படின்னா முழு கடனையும் தள்ளுபடி பண்ணாமல் ஸோ மொத்தம் அவங்க பயிரிட்டிருக்கக்கூடிய அளவில் ஒரு 10%, 20%, 30% வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு மீதி கடன் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அடுத்த வருடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த முதலை வச்சு பயிரிட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு இந்த கடனை அடிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 0 இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இது வந்து விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வருஷம் 1.5 லட்சம் 2 லட்சம் கடனை தள்ளுபடி பண்ணணும்னு அரசாங்கம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அரசாங்கம் மாறப்போகுது. அப்போ தான் நீங்கள் வந்து டிமாண்ட் வைக்க போகிறீங்க. அவங்க அப்போ தான் இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்க போகிறாங்க. நடுவில் இருக்க 4 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன யூஸ், அதுதான் கேள்வி. அதற்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லை இந்த அல்டர்னேட்டிவ் வே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.